இஷான் கூட மட்டும் இல்லாம இந்த வீட்டுல உள்ள மத்தவங்களோட நீ நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எல்லாருடைய கண்ணீரையும் நீ கண்டுபிடிக்கணும். நீதான் அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துலதான் நீ தப்பு பண்ணிருக்க சுஹானா. OMGயா, எங்க போனாலும் பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேனா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேபி யாரோடது? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேபி யாரோடது? தெரியாது மேடம். நிஷா தனியா இந்த வீட்டுக்குள்ள மன வருத்தத்தோட இருந்திருக்கா. ஆனா நாம எல்லாரும் அவளோட வருத்தம் என்னன்னு புரியாம கொண்டாட்டத்துல மூழ்கி இருந்திருக்கோம். அம்மா, நீங்க ராதாத்த சின்னத்தை எல்லாரும் எங்களை பத்தி கவலைப்படுறீங்க. ஆனா நேத்து மறந்து போயிட்டோம்ல. நேத்து விட்டு போயிடுச்சுல, அதுக்கு எங்களையும் பிடிச்சு நீ சத்தம் போடு. பெரிய மாமி அப்படி சொல்லாதீங்க. இந்த விஷயத்தை இப்படியே முடிச்சிடலாமே. நான் தான் சொல்றேன்ல, நான் சுகனா கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். இல்ல, இது நேத்து பிரச்சனை மட்டும் கிடையாது. கண்ணாடியில ஏற்கனவே விரிசல் விட்டுருக்கு. ஆனா நேத்துதான் அது உடைஞ்சு சத்தம் வந்திருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் நாங்க சுஹானாவுக்கு உங்களை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு நினைக்கிறீங்க. ரஜினி, ஒரு தாயா இருந்துகிட்டு உன்னால இது கூட புரிஞ்சுக்க முடியல? ஒரு தாய் தன்னுடைய பலவீனமான குழந்தை மேலதான் ரொம்ப அக்கறை காட்டுவா, கவலைப்படுவா. அதுக்காக அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேலதான் அதிக அன்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அவ அந்த குழந்தைக்கு பலம் கொடுக்க நினைக்கிறா. ஒரு வீடு எங்க பலவீனமா இருக்கோ, எங்க அது உடையிற மாதிரி இருக்கோ, அந்த இடத்துலதான் அதுக்கு இன்னும் பலம் கொடுத்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். நான் ஒத்துக்கிறேன், நான் சுஹானா மேல ரொம்ப அக்கறையா தான் இருக்கேன். ஏன்னா நீங்க 2 பேரும் உங்களை நீங்களே பாத்துப்பீங்கன்னு நம்பினேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, சுஹானாவை விட உங்க 2 பேருக்கு தான் என்னுடைய அரவணைப்பு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை என்னால காப்பாத்த முடியல. நீங்க என்ன ரொம்ப பலசாலின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். சாரிம்மா. அம்மா ப்ளீஸ், என்ன ஒரே ஒரு தடவை பாருங்களேன். அப்புறம் இல்லனா என்னாலேயே என்ன மன்னிச்சுக்க முடியாது. பெரிய மாமி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. நேத்து நடந்த மாதிரி மறுபடியும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.